ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யான் அண்டர் டெக்னிக் எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 11 செயின் போட்டிருக்கேன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ செகண்ட் செயினில் நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் பார்த்திங்கன்னா ஹூக்குக்கு கீழே இருக்கணும். இப்போ யானை ஹூக்கு போட்டு மேலேருந்து நம்ம கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஹூக்கு மேலே இருக்குது, யான் ஹூக்குக்கு கீழே தான் இருக்குது. அப்படி ஒரு லூப் எடுத்து அதுக்கப்புறம் நாம் இன்னொரு லூப் எடுத்து இதை செக்யூர் பண்ணுறோம். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இந்த டெக்னிக் தான் யான் அண்டர் டெக்னிக் தான் அமிகுருமிக்கு நாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் ஸ்டிச்சு விசிபிளாக அந்த எக்ஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி யான் நீடில் சுற்றி எடுக்கக்கூடாது. யான் கீழே இருக்கணும், மேலே ஹூக் இருக்கணும். அப்படியே கிராப் பண்ணி எடுக்கணும். நம்ம பிடிச்சி இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த யான் அண்டர் டெக்னிக் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்படியும் திரும்ப அதே மாதிரியே புல்லப்பும் கொடுக்கலாம். இந்த சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா 4 விதமாக போடலாம். இது 4க்கும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன். இது ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கை கற்றுக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு சர்க்கிளில் போட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டிச்சை நல்லா நமக்கு விசிபிளாக ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த செகண்ட் லூப் எடுக்கும்போது நம்ம யான் ஓவர் தான் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற அமிகுருமிக்கான மெத்தடு. அமிகுருமி ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே நாம் இப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த எக்ஸாக இருக்க ஸ்டிச்சஸ் விசிபிளாக தெரியணும் நமக்கு. அப்போ தான் நீங்கள் டால்ஸ் எல்லாம் போடும்போது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். பாடி, ஃபேஸு, ஆர்ம்ஸு, லெக்ஸு எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இது பாருங்கள், வெறும் எக்ஸாக தான் நமக்கு ஸ்டிச்சஸ் தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி இதே ஃபாலோ பண்ண வேண்டியதான் நம்ம. ஸோ இதில் கூட நமக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸாக போடும்போது நமக்கு அதோட விசிபிளாக கரெக்டாக தெரியாது. ஏன்னா ஒன்று பேக் சைடு இருக்கும், ஒன்று ஃப்ரண்ட் சைடு இருக்கும். ஸோ எது நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறதுங்கிறத ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு விசிபிளாக தெரியுறது பார்த்திங்கன்னா ஒரு கப் ஷேப்பு, பால் ஷேப்பில் போடும்போது தான் ஒரே சைடாக நம்ம வெளியில் மட்டுமே பண்ணிட்டு வருவோம். இப்போ இந்த ஹார்ட்டு போட்டிருப்பீங்க, ஹார்ட்டோட கீழ்ப்பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணது எல்லாமே ஒரே சுற்றில் தான் வரும். ஸோ அது உள்பக்கம் போகவே போகாது, ராங் சைடு போகவே போகாது. ஒரு ரைட் சைடு மட்டும்தான் நம்ம போட்டு வருவோம். அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். அந்த ஸ்டிச்சஸ் நல்லா விசிபிளாக தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணி தான் எடுக்கிறேன் நான். புல் அப் அ லூப், புல் த்ரூ த யான் அண்டு மேக் அ லூப், அவ்வளோதான். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு தடவை ஒரு பக்கம் ராங்கு ஒரு பக்கம் ரைட்டாக இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எந்த செயினையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுகிட்டே வாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ். நீங்கள் கிளாஸில் போடும்போது ஒரு தடவை போட்டு ஸ்டிக் பண்ணால் மட்டும் போதும், நோட்ஸ் எழுதினா மட்டும் போதும்னு நினைக்காம ஒரு பேசிக் ஸ்டிச்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பழக தான் உங்களுக்கு போட தான் பழக்கமே வரும். ஸோ இப்போ இதை நான் ஒரு சர்க்கிளில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த ரவுண்டு 12, அடுத்து 18 போட்டு இப்போ 24 போட்டுட்ருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இது நம்ம ஒரே சைடாக போட்டு போகும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் நல்லா விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. ஸோ யான் ஹூக்குக்கு கீழே தான் இருக்கணும். அதுதான் யான் அண்டர் டெக்னிக். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சு எக்ஸாக அப்படியே கரெக்டாக தெரியும் நமக்கு. ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை இந்த பக்கம் எடுங்க, ஒரு லூப்பு, அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே நான் வீடியோவில் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுதுன்றது இல்லாமல் கொஞ்சம் எந்த மைண்டும் டிஸ்டர்ப் இல்லாமல் உட்காந்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா?
நான் வந்து ஹூக்கை யானுக்கு மேலே போட்டு தான் இழுக்கிறேன். ஓகேவா? ஹூக்கை யானுக்கு மேலே போட்டு இழுக்கிறேன். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது அப்படியே பழக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஹூக்கை யான் ஓவர் பண்ணி எடுக்கக்கூடாது, யான் அண்டர் பண்ணி தான் எடுத்து காமிக்கிறேன். அப்படி போட்டோம்னா அது யான் ஓவர், இது யான் அண்டர். அமிகுருமி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடாக தான் ஒர்க் பண்ணிகிட்டே போடுவோம். அவுட்ரு லேயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு டாலோ இல்லை அதோட பாடி போர்ஷன், லெக் போர்ஷன், ஆர்ம்ஸ் எதாக இருந்தாலும் அவுட்ரு லேயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவுட்ரு லேயரில் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே எக்ஸை தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? விசிபிளாக தெரியுதா? இப்போ இந்த ரோ வந்து இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன். இப்போ இந்த ரோ பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இந்த 2 ரோலையும் பாருங்கள், ஸ்டிச்சஸ் ஒரே மாதிரி எக்ஸாக தான் தெரியும். இப்போ இந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரோவில் எனக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். அதை கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வரலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அதில் தான் நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு இந்த ரோவை அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரோவை சர்க்கிளாக கம்ப்ளீட் பண்ணணும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ஸ்டிச்சு கிடையாது. நம்ம இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணுறோம் இல்லையா, நெக்ஸ்ட் ரோக்காக, அந்த செயின் தான் அது. அதை நீங்கள் கவுண்ட் எடுத்திங்கன்னா டோட்டலாக ப்ராஜெக்டே மாறிடும். ஸோ நீங்கள் இப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரோவையும் பிகினர்ஸாக இருக்கவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். மேலே இருக்க இந்த வீல தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே திருப்பிக்குங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 இந்த லூப் இருக்கிறது ஒன்று 24, மொத்தம் 24 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ இப்போ அதோடு முடிஞ்சது இந்த ரோவில். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. முடிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து இதை கவுண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ரோவையும் கவுண்ட் பண்ணிக்கணும். மேலே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அது அக்ரிலிக் யானாக இருந்தாலும் காட்டன் யானாக இருந்தாலும் மேலவே உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து விசிபிளாக தெரியும். இல்லை இப்போ இந்த ஸ்டிச்சு வச்சு கவுண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகேங்களா? ஸோ மேலே அந்த விவியாக இருக்க செயின்ஸை கவுண்ட் பண்ணாலும் கரெக்டாக வரணும். ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணுறதும் ஈஸி தான் உங்களுக்கு. இந்த விவியாக நல்லா விசிபிளாக தெரியும். அந்த செயினை கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கவுண்டிங் ஈஸி ஆகிடும். இதெல்லாமே வந்து நல்லா பழகிக்கோங்க. இதெல்லாம் பழகுனீங்கன்னா தான் நீங்கள் எங்கே எந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலும் நமக்கு வந்து அதில் டவுட் இல்லாமல் நம்மளால் போட முடியும். ஓகேவா? இந்த வி ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ண பழகிக்கோங்க. இதே வந்து இந்த வெல்வெட் யான்லலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பழகிக்கணும்.